ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம். यस्य सर्वे समारम्भाः कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणं तमाहुः पण्डितं बुधाः. यस्य सर्वे समारम्भाः कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्निदग्धकर्माणं तमाहुः पण्डितं बुधाः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு கேட்டால், எஸ்ய சர்வே சமாரம்பாக, எவனுடைய எல்லா கர்மங்களும் காமசங்கல்பவர்ஜிதாக, அதாவது ஆசையும் அதற்கு காரணமான சங்கல்பமும் அற்றவனோ, அதாவது ஆசையும் அதற்கு காரணமான சங்கல்பங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவனோ, அதிலிருந்து மீண்டு வந்தவனோ அவனுக்கு ஞானாக்னி தக்த கர்மாணம், ஞானத்தீயினில் பொசுங்கிய வினைகளுடைய அவனை தம் புதாக அறிவாளிகள் பண்டிதன் என்று கூறுவார்கள். பண்டிதன் என்றால் என்ன? எந்த செயலையும் புரிஞ்சு கொண்டு செய்யணும், எதில் சரியோ அதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தணும். அப்புறம் பண்டிதனுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், எல்லா விஷயங்களையும் அதில் எது தவறெல்லாம் நீக்கி சரியானதை மட்டும் எடுத்துக்கொண்டவன். அதாவது கோது நீக்கிய புளி எப்படி இருக்கணும், அதில் இருக்கிற அந்த கோதெல்லாம் எடுத்துவிட்டா அது நல்ல எசன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதுபோல் விஷயங்களை தவறெல்லாம் நீக்கிட்டு தேவையில்லாதவற்றை எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளவன் பண்டிதன். அப்படி எடுத்துக்கொண்ட செய்திகள் தனக்கு பாதகமாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கணும். அது பாதகமாக இருந்தாலும் அதையும் சாதகம் போலவே ஏற்புடைய கருத்துக்கள் என்றே கொண்டு நடந்து கொள்பவன் பண்டிதன் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அதாவது பிரவருத்திரபி மூடசிய பிரவருத்திர் உபஜாயத்தே அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். அதாவது பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னால் சமுதாயத்துக்கு தேவையான செய்திகளை செய்கிறான்னு அர்த்தம். நிவர்த்தி மார்க்கத்தில் செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு மட்டுமே, அதாவது தனக்கு உள்ளது மட்டும் அதை மட்டும் தனக்கு வேண்டியவைகளை மட்டும் செய்து கொள்ளவன் அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு கேட்டால், பிரவருத்தேனச்ச லோகசங்கிரகார்த்தம், பிரவருத்தி மார்க்கத்தில் ஒரு வச்ச நிறைய விஷயங்களை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறான் என்ன சொன்னால் அது லோக சங்கிரகத்துக்கு, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கோட நன்மைக்காக வேண்டி, சமுதாயத்தின் சிறப்புக்காக வேண்டி அதை அவன் செய்கிறான், லோக சங்கிரகார்த்தம். அதே சமயத்தில் நிவர்த்தி மார்க்கத்துக்காக செய்கிறேன்னு சொன்னால் ஜீவன மாத்திரார்த்தம், தன்னுடைய வாழ்கின்ற ஜேர்னி இருக்கே, த ஜேர்னி ஆஃப் லைஃப், அதை மட்டும் நடப்பித்து கொள்வதற்காக மட்டுமே அவன் அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். அதாவது பிரவருத்தியை கைக்கொள்ளுவராக இருந்தால் பிரவருத்தி உடையவனாயின் லோகசங்கரத்திற்காகவும், நிவிருத்தி மார்க்கத்தை நிவிருத்தியில் தன்னை உட்படுத்தி கொள்பவனாக இருந்தால் அவன் ஜீவதாரணைக்காக மட்டும், தன்னுடைய வாழ்க்கை பயணம் அதை நடத்தி கொள்வதற்கு மட்டுமே அவன் கர்மம் செய்கிறான். ஆனால் சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் பெருமாள், நீ கர்மம் செய்கின்ற பொழுது செய்யாமல் இருக்கிறோம், இது நம்ம யாரோ நம்மளை தூண்டி விடுறா அந்த வேலையை செய்கிறோம், இதனால் வரக்கூடிய முடிவுகளுக்கு நாம் எந்த விதத்திலையும் அதற்கு ரெஸ்பான்சிபிள் இருக்க முடியாது, அதற்கு நம்மளே காரணம்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்ம ஒன்றுமே செய்யலை, வெறுமனே இருக்கோம், எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் கூட அந்த பார்த்துன்னு இருக்கிற நேரத்தில் சில காரியங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் அந்த காரியங்களுடைய பயனும் தன்னை அதற்கு தான் காரணமில்லை. வேலைகளை செய்யும் பொழுது முடிவுகள் கிடைக்கின்றன அப்படின்னு சொன்னால் அதற்கும் தான் காரணமில்லை.
வேலைகளே செய்யாமல் இருக்கும் பொழுதும் சில காரியங்கள் நடக்கிறது, அதற்கும் சில முடிவுகள் கிடைக்கின்றது அப்படின்னு சொன்னால் அதற்கும் தான் காரணமில்லை. ஏனென்றால் தன்னுள் மறைந்திருக்கும், தன்னுள் இருக்கும் அந்தராத்மா என்ன, ஜீவனுக்கும் அந்தராத்மா யார்? ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீகிருஷ்ணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணுறார்? எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலையும் என்ன பண்ணுறார்? நடப்பித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இது பெரிய தத்துவம் என்ன. இதில் நம்மாழ்வார் ஒரு வாட்டி சொல்கிறார், ஒரு பாசுரத்தில், இவையும் அவையும் அவையும், இவரும் அவரும் அவரும், எவையும் எவரும், தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அப்படின்னு. இது எல்லாம் பெரிய பெரிய விஷயம். இது வேதாந்த அர்த்தத்தையும் தத்துவார்த்தத்தையும் சொல்கிறதானா தான் இந்த முதல் 2.5 வரிக்கு நம்மளால் பொருள் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் கடைசி லைனில் என்ன சொல்கிறார்? அவையுள் தனிமுதலெம்மான் கண்ணபிரான் என்னமுதம் சுவையின் திருவின் மணாளன் என்னுடைய சூழலு நானே. இது எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிற அந்த பெருமாள் பெரிய வேதாந்த அர்த்தங்களை சொல்கிறவன்லாம் யாருன்னு கேட்டால் தனிமுதலெம்மான் கண்ணபிரான் என்னமுதம். ஏன்னா கண்ணபிரானுடைய திருவருளை மனசில் வாங்கிண்டா நீ வேலைகளை செய்யும் பொழுதும் செய்யாமல் இருப்பாய், செய்யாமல் இருக்கும் பொழுதும் செய்து கொண்டு இருப்பாய் அப்படின்றத மனசில் உணர்ந்துக்கணும், நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் பிரவருத்தி மார்க்கத்துக்காக சில பிரவருத்தியில் மனதை செலுத்தி வேலைகளை செய்கின்றா என்றால் அது லோக சங்கிரகத்துக்காக பயனளிக்கும். அவ்வாறின்றி நிவிருத்திக்காக மட்டுமே காரியங்களையும் கர்மங்களையும் செய்து முடிப்பாவனாயின் அவன் ஜீவதாரணைக்கு, அதாவது தன் வாழ்க்கை பயணத்திற்கு மட்டுமே செய்து கொள்பவனாவான் அப்படின்னு பெரியவாள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் சொல்வா. இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.